ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் என்னால் வீடியோ போட முடியல இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரிதான் எனக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஒண்ணு இழந்துதான். அந்த மாதிரி ஒரு தருணம் ஆயிடுச்சு எனக்கு. அதனாலதான், வேற ஒண்ணுல இனிமே கண்டினியூஸா வீக்லி 4 வீடியோஸ் வந்துடும். ஒன் டே விட்டு ஒன் டே கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ மதியம் 12 மணி இல்லைன்னா 5 மணிக்கு வந்துடும். சரிங்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும், அதே மாதிரி நான் எந்த வீடியோ போட்டாலும் என்னோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்றவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ஃபுல்லா சண்டே நாங்கள் என்னென்ன பண்றோம், வில்லேஜ் ரொட்டீன்ல எப்படிலாம் போகுது அப்படின்றதான் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றது இந்த வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்து வச்சுது. எனக்கு அப்ப டைம் இல்லை. அதனால கரெக்டா இந்த சண்டே டைம் அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்லோட் பண்றேன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பல ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி நம்ம கனவு நோக்கி ஓடுவோம். அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னு பார்த்துட்டா அவங்க கனவை நோக்கி ஓடும்போது கண்டிப்பா அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வில்லேஜ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரிதான் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சண்டே சரி, பசங்களுக்கெல்லாம் லீவு. சரி, அவங்க அப்பா டியூட்டில இருந்து வரும்போது நான் நான்வெஜ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அவங்க இப்பவுமே டியூட்டில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடும். சரி, அதனால அவங்க இட்டு வந்தா ஒரே முட்டா சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதி ஆயிட்டேன். சரி, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். காலையில இருந்து மாடு பால்லாம் கறந்து விட்டு மாட்டு வேலை முடிக்கிறதுக்கே ஒரு 9 மணி ஆயிடும். சரி, மாட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை இல்லாம மாட்டு வேலை முடிக்கிறதுக்கு 9 மணி ஆயிடும். சரி, அப்ப அந்த மாதிரிலாம் வேலையை முடிச்சுட்டு சரி நம்ம படிக்கலாம் அவங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தா ஒரே டைம் ஒரே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் சொன்னேன் தெளிவா, ஏதாவது எட்டு வந்தா ஒன்னே எடுத்துட்டு சொல்லிட்டு. அவங்க நம்ம ஆளுங்க என்னைக்கு சொல்றது கேட்டுக்கிறாங்க. அப்புறம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சரி, காலையிலே மட்டன் குழம்பு வச்சிடலாம். அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சரி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. திருப்ப அடுத்த நாள் டியூட்டிக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை மட்டும் வைக்கலாம், நைட்டுக்கு சிக்கன் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நம்ம பிளான் பண்றது என்னைக்கு பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்க? அது வாய்ப்பே கிடையாது. அப்புறம் சரி, சிக்கன் குழம்பு தாளிச்சு காலையிலே சரி பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். கடைசியில் பார்த்தா சரி அது ஆயில் ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குழம்புக்கெல்லாம் நல்லா தாளிச்சு விட்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம ரொம்பவே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போறோமோ எப்படியாவது ஒண்ணு நம்ம இந்த டைம் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே செய்வோம். நான்லாம் அந்த வேலை இப்ப சமையல் வேலை பாக்குறேன்னா கூட என் உடல் மட்டும்தான் அந்த சமையல்ல இருக்குமே தவிர என் மனசு ஃபுல்லா என்னுடைய ஆம்பிஷனை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கும். இந்த டைம் என்னுடைய லைஃப்ல அப்படிதான் போச்சு. ஆனா கடைசியில எழுதின அந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி பார்த்தோம்னா நம்ம பட்ட கஷ்டம் ஃபுல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்காக நம்ம நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்றோம். சரிங்களா? வீட்டுல பசங்களையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது என்னுடைய லைஃப்ல எல்லாம் வீட்டுல பசங்களையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கான ஒரு வருமானம் வேணும். அதுக்கான ஏதாவது நம்ம செஞ்சுக்கணும். ஏன்னா சிட்டி சைட்னா அது பெருசா ஒன்றும் தெரியாது நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா வில்லேஜ் சைட்னா அது அப்படி இல்லை. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஆகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு லைஃப்பும், எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி. சரி, நம்மளும் சரி மாடு வச்சு பால் கறந்து ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருந்தோம். அந்த வேலையும் பார்க்கணும். அதையும் மாடு பால் கறக்கலாம் நான் மட்டும்தான், எங்க வீட்டுலாம் கறக்க மாட்டாங்க. பசங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு சமையல் வேலை அவங்க வந்தது 10 மணிக்கு மேல வந்தாங்க. சமைச்சு நம்ம வேலையை முடிக்கிறதுக்குள்ளே மணி 11:30 மேல ஆயிடுச்சு. அவங்களுக்குலாம் சமைச்சு போட்டு ஒவ்வொன்றா செய்யறதுக்குள்ள போதும் ஆயிடுது.
அதுவும் இந்த அடுப்பு வாங்கினதுனால எனக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா டக்கு டக்குன்னு அதில் ஒவ்வொன்றும் செஞ்சிடறோம். இதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு ஒன்று வச்சிருந்தேன். அந்த அடுப்புல சமைக்கிறதுக்குள்ளே எனக்கெல்லாம் அப்படியே சும்மா வாழ்க்கையை வெறுத்துட்டு வந்துடும். அது டக்குன்னு மனுஷனுக்கு என்னைக்கு குளிர் காய்ச்சல் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பற்ற வச்சா அது எந்த நேரத்தில் அவியுதுன்ற மாதிரி நமக்கு தெரியாது. நல்லாவே எரிஞ்சுனுங்க படுக்குன்னு ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இது நம்மளுக்கு லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு ஒன்று வாங்கினேன். அந்த அடுப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த 3 அடுப்பு வாங்கினதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் வேலைக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, வாங்க. நமக்கு வந்து கரெக்டான அந்த பொருளுக்கு தந்த மினிமம் குவாலிட்டி பட்ஜெட் தான். மிடில் கிளாஸ் கூட நம்ம நார்மலாக வாங்கலாம் அந்த மாதிரி. ஆனால் எனக்குலாம் கனவு இருந்தது ரொம்பவே, அந்த மாதிரிலாம் 3 அடுப்பில் நம்ம 3 சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இன்னைக்கு என்னுடைய கனவு வந்து நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் படப்படன்னு குக்கரில் வந்து மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சரி கறி வந்து அது நிறைய எட்டு வந்தாங்க. சரி சிக்கனும் ஒரு 1.5 கிலோ ஆட்டம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்தால் ஒவ்வொரு பீஸு பார்த்தா 1/4 கிலோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அதில் ஒரு கொஞ்சமாக கறி மட்டும் எடுத்து, எனக்கு தெரியும் ஏன்னா காலைல சாப்பாடே வந்து நம்ம 11 ஆயிடுச்சு செய்யறதுக்கு. மதிய சாப்பாடு கண்டிப்பாக எப்படி சாயந்தரம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். நமக்கு இருக்கிற வேலை வச்சு நம்ம சொல்லலாம்ல ஈஸியாக, அந்த மாதிரி தெரியும் எனக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்து சிக்கன் கொஞ்சம் வேறு எடுத்து லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாம் சாப்பிட முடிக்கிறதுக்கே 11 ஆயிடுச்சு. இன்னும் அதில் அவங்களுக்கு வேற நம்ம இந்த வேலை செய்யறது கூட பெரும் பிரச்சனை இல்லை. அதுவும் அவங்க உக்காந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு பாருங்க ரொம்பவே பெரும் பிரச்சனை. ஒரு பொண்ணா பிறந்துட்டாவே, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவா அவங்களுக்கும் ஒருத்தருக்கா போட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்படியே ஒரு பக்கம் செஞ்சுட்டு ஒரே ஆளா இந்த அடுப்பையும் பார்க்கணும் அவங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கே ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கவங்க நினைப்பாங்க, வாழ்க்கை இந்த நம்மளுக்கு சண்டேன்ற ஒரு நாளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற டைம் நாளண்டா பசங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல காலையிலே சமைச்சு கொடுப்போம், டக்குன்னு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். ஆனா இந்த சண்டேன்னு வந்துட்டா ஃபுல் டே நமக்கு வேலை தான். அது ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே தெரியும். அவங்களுக்குலாம் சமைச்சு போட்டு கடைசியில சாப்பிட்றது கூட நம்மளால முடியாது, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்துக்கும் ஃபர்ஸ்ட் காலையிலே சப்பாத்தி செஞ்சு மட்டன் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன். சிக்கன் ரெடி ஆகிறதுனால ஒவ்வொருத்தருக்கா ரெடி பண்ணி பசங்களும் எங்கள் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டா நல்லா டைம் ஆயிடுச்சு. அவன் பிள்ளைங்களுக்கும் பசி. சரி நான் சாப்பிட்றேன், மெதுவாக கொண்டு போய் அப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுத்தேன். அப்புறம் மெதுவாக அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கடைசியில் 3 பேரும் உக்காந்துட்டாங்க. அப்பயும் 3 பேரும் உக்காந்தவங்க தண்ணி கிணி எதுவுமே எடுத்துன்னு போய்க்கல. அதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. நம்மளுக்கு அப்பதான் ஏறும் பாருங்க அப்படியே சும்மா. ஏன்னா அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை இன்னும் நம்ம வேலையே முடியல, அதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் இதை இட அதை இடன்னா எவ்வளவு ஒரு டென்ஷன் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் மெதுவா அவங்கள 2 திட்டுன்னு மெதுவா சமைக்கிற வேலையை அப்படியே பார்த்துன்னா அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு போட்டு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ஒரு பக்கம் பசின்றதோட நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து இந்த வேலை மட்டும்தான் பரவாயில்ல, நம்ம மனசு ஃபுல்லா வெளியே உடம்பு மட்டும்தான் அந்த வேலையை செய்யும், மனசு ஃபுல்லா வேற ஒரு வேலையை செய்யும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்மளுக்கு பசியோட டயர்டு வந்து ரொம்பவே அதிகமாயிரும். அப்புறம் மெதுவா ஒரு வழியை எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து இருக்கிற மாவை தூக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் அடுப்பு கிடுப்புலாம் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. சரி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சப்பாத்தி போட்டு 4 பீஸ் சிக்கன் பீஸை போட்டு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா மணி 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப மதியத்துக்கு சமைக்கணுமே, இல்லைன்னா அப்புறம் விட மாட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி சாப்பிட்ற டைமுக்கு தான் அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி செய்யறதுக்கு நம்மளுக்கு 2 மணி ஆயிடும். சரி பசங்க பிரியாணி கேட்டாங்க, சரி செஞ்சு வச்சுட்டா 2 வேளைக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் எப்பவுமே பிரியாணின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பீஸு சாப்பிட்றதோட அந்த ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி பீஸோட ரைஸ் விரும்பி சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 வேளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ரெடி பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு டைம் பார்த்தா 1, 1:30 பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக தாளிச்சு விட்டேன். இவ்வளோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம். நான்லாம் இப்போ லாஸ்டா ஒரு 3 மாசமா தூக்கன்றதே ரொம்பவே இல்லாம போயிடுச்சு உண்மையாலுமே. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால இவ்வளவு வேலையை நம்ம செஞ்சுட்டு
கடைசியில் அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம். என் பசங்கள்லாம் உண்மையாக சொல்கிறேன், எப்பவுமே லீவெல்லாம் என் பசங்களுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி ரெகுலராக ஸ்கூலுக்கு கூட அதிகமாக நான் கடையில் வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன், நானே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் இந்த டைம் வந்து எப்படியாவது நம்ம போயிடலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன். எனக்கு தெரியும், ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க படிக்கிறத வச்சு சொல்லிடலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றது. அந்த மாதிரி எப்படியாவது நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குன்னு படித்தேன். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படித்தேன், 6 to 12 வரைக்குமே தமிழ் புக்லாம். அதுக்கப்புறம் மற்ற புக்ஸுமே ஜிகே புக்ஸ்லாம் கூட எல்லாமே ஓரளவுக்கு வச்சிருக்கனால எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தேன். இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2012 இப்போ 2014 வரைக்குமே ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லாத்துக்குமே A to Z, தமிழுக்குலேருந்து அதுக்கப்புறம் பாலிட்டி, INM, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஆன்சன் இந்தியா எல்லாமே A to Z பார்த்தேன். ஆனா இவ்வளவு பார்த்தோம், நம்முடைய கடைசியில எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. நான் எழுதிட்டு வந்தோடனே எங்க வீட்டுக்காரர் தான் கொண்டு போயிட்டு வந்தாரு எக்ஸாம் சென்டருக்கு. எழுதிட்டு வந்தோடனே அவர் கேட்டாரு எப்படின்னு சொல்லிட்டு. எழுதிருக்கிறேன், என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அவர்கிட்ட, யாராவது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்கன்னா அவங்க இனிமே வந்து வாழ்க்கையில பேசுறதை பத்தி நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு கொஸ்டின் தரான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் பெருசா. அப்ப எனக்கு மைண்டுக்குள்ள தோணுச்சு நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில பார்த்தாதான் தெரியுது, அவங்க ஸ்டார்டிங்ல வந்து நான் எப்பவுமே ஒரு சேனல் வந்து டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுவேன். அந்த சேனல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஈஸியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்ன என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா எக்ஸாம் எழுத உடனே வந்து கொஸ்டின்லாம் செக் பண்ணுவேன். இந்த முறை எக்ஸாம் போறதுக்கு முன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எதுவும் நடந்தாலும் பரவாயில்ல, இனிமே வந்து புதுசா எதுவும் நடக்காது, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டே நம்ம கொடுப்போம், அதுக்காக ஃபீல் பண்றதோ இல்லை நம்ம சும்மா ஓவரா டென்ஷன் ஆகுறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. இருந்தாலையும் மனசுல ஒரு ஓரமா கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் அப்படி. ஏன்னா தமிழ்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதிருக்கிறோம் 2 டைம் 3 டைமு. அதனால நமக்கு தெரியும் தமிழ்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால புக்கை சும்மா A to Z நான் போட்டி படிச்சேன். இதுக்கு முன்ன வர்ற கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் தான் வந்து அவுட்டா போகும் புக்குக்கு வெளியே. இதுல இருந்தாலையும் அது வந்து சிறப்பு தமிழ் 12th இந்த மாதிரி இருந்து கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். ஆனா இந்த முறை புக்ல இருந்து வந்ததே 10 கொஸ்டின் இப்படிதான் வந்துச்சு. ரொம்பவே வாழ்க்கை விட்டாங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலைலாம் செஞ்சுன்னு, அதுக்கப்புறம் இன்னும் அவங்க நிக்கிறது கூட நேரம் இல்லாத பிள்ளைங்களையும் பார்த்துன்னு வீட்லயும் பேத்துனா ஆடு மாடும் பார்த்துன்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதையும் பார்த்துட்டு ஃபுல் டே வேலை செஞ்சுட்டு நைட்ல அவங்களுடைய தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சு கஷ்டப்பட்டு A to Z படிச்சு எப்படியாவது நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்தா எப்படி அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சு உண்மையாலுமே. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் இந்த Group 4 அட்டன் பண்ணவங்க இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு கொஸ்டினை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் ஸ்டார்டிங்ல அந்த கொஸ்டின் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்கல்ல, அப்ப பார்க்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி OMR ஷீட்டை சேஞ்ச் பண்ணும்போது கொஷின் பேட்டர்னை மாற்றும் போது அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போது தெரியும் நமக்கு கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிகே வந்து ஓரளவுக்கு அவ்வளவுதான் ஈஸியா தான் இருந்தது. இந்த முறை வந்து நான் எப்பவுமே வந்து தமிழ் அதிகமா போடுவோம், ஜிகேல வந்து ஒரு மினிமம் இருக்கும். ஆனா இந்த டைம் என்னுடைய மார்க்கை கேட்டா ஜிகேலும் தமிழும் ஈக்குவலா வந்துருக்குது. ரொம்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல மாட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல் டே நம்ம இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணின்னு அதுக்கப்புறம் டைம் இல்லாம நம்ம தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம தூக்கத்தை மட்டும் இல்லைன்னா நிறையவே நம்மளுடைய சந்தோஷத்துல இருந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து கடைசியில எப்படியாவது நம்ம அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நிலைமை கடைசியில இந்த டிஎன்பிஎஸ்சி அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க பண்ண வேலை இந்த மாதிரி இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா என்னுடைய லைஃப் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் கூட கண்டிப்பா நினைச்சு பார்க்கல. அவ்வளவு ஒரு கஷ்டமா போயிடுச்சு உண்மையாலுமே. கடைசியில நம்மளுக்கு மிஞ்சிருந்து எல்லாமே ஏமாற்றமா தான் போயிடுச்சு. பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும், இதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் டிஎன்பிசி எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த மனநிலைமை எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இனிமே வந்து ஒரு நல்ல வீடியோட நம்ம பார்க்கலாம்.